பிறக்கும் போதே சில முடிவுகளை நான் எடுத்து வச்சுட்டேன், இதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்ன? அதாவது என் பையன் எனக்கு 2 பையன் சார். எனக்கு முதல் பையன் ஒரு பையன், அவன் காலேஜ் படிச்சிருக்காரு, இவரும் காலேஜ் படிச்சிருக்காரு. இவங்களால எனக்கு வந்து நல்ல பேர் தான் நினைக்கும். இருந்தும் கூட அவங்க வந்து ஒரு அரசு வேலை வரணும். அது 22 வயசுல அவருக்கு மேரேஜ் பண்ணணும். சாரி, எங்கள் அப்பாவோட விருப்பம் என்னன்னா, அவங்க பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு நான் தான் ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டேனே. அப்படி அப்படி இருக்கலாம் சார், நான் இல்லைன்னா சொல்லலை. பார்த்தீங்களா, நான் அப்போ கேட்டும்போது இல்லைன்னு சொன்னா இப்போ வந்து இருக்குங்கிறான். ஏன்னா அப்பா அவங்க எனக்குங்கிற ஒரு மனைவியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். நான் அரசு வேலையில் வந்து அவங்க பார்க்குற அவங்க சொசைட்டியில் அவங்களுக்கு கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு எனக்கு லைஃப் லாங் ட்ராவலாக என் கூட வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோன்ற ஒரு ஆசை எனக்கு அதான ஆசை தானே சார். ஆனால் அதுக்கு அவர் ஃபைட் பண்ணனாக்கா அதுக்கு ஒரு வேலை தேவை சார். வேலை தேவைம்போது அந்த 22 வயசில் அந்த வேலை 20 வயசில் வேலை கிடைச்சா மட்டும்தான் அவர் ஃப்யூச்சரில் செட்டில் ஆக முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே குறைந்தபட்சம் 21 வயசு ஆகுது சார். வந்து ஒரு வருடத்தில் அந்த பையனுக்கு நீங்கள் வேலை கிடச்சிடணும். அந்த ஒரு வருடம் முடிஞ்சு வேலைக்கு போய் சீட்டு உட்காரதுக்கு முன்னாடி அடுத்து கல்யாணம் பண்ணி 22 வயசுலன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸாம் பூரா எப்போ சார் வந்துட்டு 10ஆவதுக்கு எக்ஸாம் வந்துட்டு, இப்போ டிஎன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு 10ஆவது ரிவ்யூ ஆயிடுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து பாஸ்டாக போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்போ நானும் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 வருஷம் இருக்குது, 21 வயசு ஆகும். அதுக்கப்புறம் நான் படித்து நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எனக்குன்னு பசங்க ஒரு சர்க்கிள் இருக்குது, எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. அதை பூர்த்தி பண்ணாமல் நான் எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும்? அது 22 வயசில் எப்படி வாங்க முடியும்? சரி, ஓகே, 22 வயசில் வாங்க முடியலாம், 25 வயசுல வேலை வாங்கணும் சார். இல்லை சார், அந்த வேலையில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதில் மரியாதை கிடைக்கும் சார். மரியாதை, தன்னோட குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியும். பொருளாதாரம். இவர் பையனை வந்து நாளைக்கு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒரு அரசு வேலை இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கௌரவமாக பையனுக்கு கௌரவம் கிடைக்கும். மறுபடியும் கௌரவம். அடுத்து இவர் மனைவிக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். மறுபடியும் மனைவிக்கு ஒரு மரியாதை. ஓகே, 4வது மரியாதை இது. எந்த ஒரு சூழல்லையும் வறுமை தொடாது. மறுபடியும் பொருளாதாரம். பொருளாதாரம் 5யுமே நீங்கள் மாற்றி போரே விஷயத்தை தான் திருப்பி சொல்கிறீங்க. மரியாதை. இதுவே நான் ப்ரைவேட்டில் போய் ஒரு 1 லேக் பெர் மந்த்துக்கு சம்பளம் வாங்கினா இது கிடைக்காம போகாதா சார்? அதே மாதிரி வறுமை இல்லாமல் போகுது. என் மனைவியை நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன். இது ஏன் சார் கவர்மெண்ட் சர்வென்னு ஒரு ஜாப் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அரசாங்க வேலை வேணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா, பொண்ணு கொடுக்குறவங்க நிலையான வருமானம் இருக்கணும்னா அரசாங்க வேலை இருக்கணுங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. அப்போல்லாம் போலீஸ்காரங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். போக்கத்த வேலை போலீஸ்காரன் வேலைன்னு சொல்கிற காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி 2 லட்ச ரூபா கூட ஒரு பையனால் ஒரு மாதத்தில் சம்பாதிக்க முடியும், 3 லட்சம் கூட சம்பாதிக்க முடியும். இந்த படிக்கிற காலத்தில் அந்த பையனோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு உட்காந்த இடத்துல வந்து 25,000 ரூபாய் படிச்சுக்கிட்டே செய்ய முடியுது இல்லையா? நீங்கள் ஏன் அதுக்குள்ளே சிக்கி போகிறீங்க?